சார் அந்த செக்கை வெரிஃபை பண்ணலான்னு தோணுது. ஹலோ, ராம்லால் சாரா? நான் ஒரு பையன் தான் பேசுறேன். சொல்லுங்க. மேனேஜர் கூப்பிடுவார் போல. ஃப்ராடு பையன் அங்கேயும் வந்துட்டானா? இருங்க, அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க. என்னையா பேசிக்கிட்டாங்க? ஏன் பாக்கற? என்னாச்சு? ஏதோ ஒரு நாய் அப்பா செக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தைரியமா பேங்க்குக்கே போய் நிக்கிறான். நான் போலீஸ் போன் பண்றேன். அவர் பேர் என்னப்பா? கால் மார்க்ஸ். பா கொஞ்சம் இரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷமா கடனை அடைக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்துட்டான். அவரோட பையன் கால் மார்க்ஸுக்கு 1 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இன்னைக்கு நிறைய ஜிலேபி சாப்பிட போறேன். ஓ, நீ செஞ்சு எடுத்துட்டு வா. அவங்க அப்பானாலதான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். நம்மளோட முதலாளியே அவங்க அப்பா தான்ப்பா. அப்பா கொடுத்த செக் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சார், அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண வேணாம். நான் தானே நாமினி, என் ப்ரூஃப் ஆட் பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் டாக்டர் மாதிரி கண்ணாடி எல்லாம் கழட்டுறீங்க? ஐயோ, உங்க செக் ப்ராசஸ் ஆயிடுச்சு. கைவியா சார் ஒரு சின்ன சொல்லுங்க. எனக்கு 1 கோடி ரூபா பணமும் கேஷா வேணும் சார். அப்பனா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு, அதை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு 3 daysல கேஷ் வந்துடும். ஓகே சார். ஜெயிச்சிட்டோம்யா.